தெபோராளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவளுடைய வாழ்க்கை ஒரு குடும்பத்தை சேர்ந்த மகளா இருந்தாள். ஆனாலும் ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் அவளை நிறுத்தி இருந்தார். இன்றைக்கு நாம் பல காரணங்களை சுட்டி காட்டி, ஆண்டவருக்காக என்னால் ஜீவிக்க முடியவில்லை, என்னுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப வேதனைகள், சுமைகள், பாரங்கள் அதிகமாக இருக்கிறது, தேவனுக்காக என்னால் ஓட முடியவில்லை, அவரை பின்பற்ற முடியவில்லை என்று எத்தனையோ காரணங்களை நாம் சுட்டி காட்ட முடியும். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் தெபோராள் கர்த்தருக்காக எழும்பினாள். அவளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால்தான் தீர்க்கதரிசியாய் இருக்க முடியும். அவள் அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நெருங்கி ஜீவித்தபடியினால் தேவனுடைய சத்தம் அவளுடைய அனுபவமாக இருந்தது. அவள் ஒரு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி. நியாயாதிபதி புஸ்தகங்களிலே அநேக நியாயாதிபதிகளை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அவைகளின் நடுவிலே ஒரே ஒரு ஸ்திரீ தான் நியாயாதிபதி. எல்லாரை காட்டிலும் ஒரு கனம் பொருந்திய நியாயாதிபதி என்று சொன்னால் அது தெபோராள் தான். அவள் நியாயம் விசாரித்தாள். ஒரு மனுஷனோ மனுஷியோ நியாயம் சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை வர வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. தெபோராளை பாருங்கள், அவள் யுத்த வீராங்கனி. பாராக் அவளை அழைக்கும் பொழுது அவள் தைரியமாக, ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட, நான் யுத்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லுகிறாள். சத்ருவின் சேனைகள் வெள்ளம் போல வரலாம், ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் அவனுக்கு விரோதமாக நமக்கு கொடியேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்கள் கூட தெபோராளுக்காக, பாராக்குக்காக யுத்தம் செய்தன. ஆம், என கருமையானவர்களே, நம்முடைய யுத்தத்தை நாம் ஜெபத்தில் செய்கிறோம். நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகளோடு, எதிர்ப்பின் வல்லமைகளோடு நாம் ஜெபத்திலே அமர்ந்து யுத்தம் செய்து ஜெயிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னும் தெபோராளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் தேவனை ஆராதித்த ஒரு மகளாய் இருந்தாள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே அவள் ஒரு பாடலை ஆராதனையாக பாடுகிறாள். அவள் ஆராதனை செய்கிற ஒரு மகளாக கர்த்தர் அவளை நிறுத்தினார். ஆராதனை அபிஷேகம் மாத்திரமல்ல, அவள் சொல்லுகிறாள், இந்த கிராமங்கள், இந்த பட்டணங்களுக்கெல்லாம் தேவன் என்னை ஒரு தாயாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் கூட, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய சுற்று வட்டாரங்களுக்கு, உங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக தேவன் உங்களை நிறுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்களுடைய சொந்த பிரச்சனைகள், பாரங்கள் இதையே நினைத்து கலக்கம் அடையாமல் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அநேகருக்கு நீங்கள் தகப்பனாக, தாயாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். நீங்கள் ஜெபத்திலே போராடி ஜெயிக்க வேண்டும். நீங்கள் ஆராதனை அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். நீங்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கலாம், எத்தனை பாரங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த தெபோராள் அவளுக்கும் இருந்தன. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்காக ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து தேவனுக்கென்று அவள் எழும்பின ஒரு மகள். நீங்கள் எழும்பும் பொழுது உங்கள் வார்த்தையின் மூலமாய், உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் எழும்புவார்கள்.